ஹலோ ஃபீட்டஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா உங்களுக்கு? டைம் கரெக்டாக 2 மணி ஆகுது. ஆக்சுவலாக 2 மணிக்கு எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்போம், அப்படி தானே? ஆனால் இங்கே 2 மணிக்கு ஒருத்தர் அவரோட கனவுக்காக ஓடிட்டு இருக்காரு. அவரை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பேர் எழுப்பி விட்டுட்டோம் வேறு. எல்லாம் நம்ம ரவுண்டு கட்டிட்டாங்க. நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் அவர் அப்படின்றது. ஓகே ஃபைட்டர்ஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். அண்ணனை காட்டுறேன் நான் உங்களுக்கு. அண்ணன் நம்ம எல்லாரும் தான் இன்னைக்கு போக போகிறோம். சொல்லுங்க, உங்களுடைய இன்ட்ரோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஆளை விடுங்கப்பா. இல்லை சொல்லுங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம். மீன் மார்க்கெட் போகிறோம். என்ன மீன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறோம். ரைட்டு. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவா ஒரு 5 வருஷமா. 5 வருஷமா? காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு இதே மாதிரியே போயிட்டு இன்னைக்கு லேட்டு. கண்ணு வேற கூசுதா? கம்முன்னு லைட்டு கம்மியா தான் வச்சிருக்கேன் நானு. அதே கண்ணு கூசுதா? ஆமா, மூஞ்சியே தெரியக்கூடாது, அப்படி இருக்குண்ணா. மூஞ்சியை காட்டி வரும். நீங்க தானே பிராண்டு, கம்பெனியோட பிராண்டு. கம்பெனியோட பிராண்டு. இன்னும் 4 பேண்ட் வாங்க முடியல, பிராண்டா இல்ல. இப்ப இங்க என்னோட சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தடுத்து பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு. போட்டா எந்த பிசினஸா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும். இன்னும் பனி காலமே முடிஞ்சு போச்சு, இன்னும் பேஞ்சிக்கிட்டே இந்த பெய்யுது. அதே சங்கடமே. போமா வாங்க காய்ஸ், ஒன்னா போவோம். நான் ஏன் கேட்குறேன், கடையில் ஒன்றும் இல்லை, சரி கடையிலையும் விடக்கூடாதுன்னு வந்து இங்கேயும் வந்தது. ஒரு பாக்ஸேவா? 4 கிலோ 400 எடுத்துக்குவோம். ஒருத்தான்டா கடைப்பாரு வாயில் ஏற்றிக்கிட்டு. கரும்பாரு பாக்ஸு கொட்டுவா. அப்போ கிலோ எடுத்துக்குவோம். இரியா வளராத இரியா. அவன் 1 கிலோ கட்டான்ல, அவன் 1 கிலோ எடுத்துட்டானா 1 கிலோ மீன் இருக்காதா? மீன் அள்ளி வச்சு விற்க போறோம், அவ்வளவுதான். இல்ல இப்ப மீன் விக்கிறதுக்கு பேசுறது எவ்வளவுக்கு முக்கியம்? மீன் விக்கிறதுக்கு இப்ப இந்த இன்ட்ரோவர்ட்லாம் சொல்றாங்கல்ல, என்ன அப்படியெல்லாம் இருந்தா மீன் அள்ளி வச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப வேண்டாம், வெறும் சாலை வச்சுட்டு என்னது சொல்றது? ஆமா, அதுவும் உட்காந்துருக்கு ஸ்டைல பாரு, கேட்கறான் பாரு கேள்வி. என்னமோ 10 அடி சோப்பால உட்காந்துருக்க மாதிரி. இவையெல்லாம் நல்லா வந்துருவீங்க சாமி, நல்லா வந்துருவீங்க. இப்ப புதுசா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கஷ்டப்படணும், கண்டிப்பா கஷ்டம் மட்டும்தான் படணும். நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்குன்னு, தொழில் பண்ணா லாஸ் ஆயிரும். பயப்படுறவன் தொழில் பண்ணக்கூடாது, தொழில் பண்றவன் பயப்படக்கூடாது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ஒரு நாள் கூட ஒரு சேல்ஸ் கூட இல்லாம இருந்திருக்கும், ஒரு நாள் நிறைய சேல்ஸ் ஆகி மொத்தமா காலி பண்ணிட்டு கண்டிப்பா ரொம்ப திருப்தியா வீட்டுக்கு போன நாள்லாம் இருக்கும். சரி, அப்படி ஒண்ணுமே இல்லாம போன அன்னைக்கு எப்படி யோசிச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லாத போன அன்னைக்கு
கரெக்டாக 8 மணிக்கு போய் சாப்பிட்ருவேன். அதான் ஒன்றுமே ஓடல, எதுக்கு வயிற்று காயப்படணும். அப்படி போய் சாப்பிட்டு வந்து கம்பெனி கப்பு விப்புன்னு கல் போல் உட்காந்துக்குவான். ஓடுற அன்னைக்கு நல்லா சாப்பிட்டாலும் பையன் பட்டினியே வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு. அன்னைக்கு சாப்பிட்றது இல்லை, அன்னைக்கு சாப்பிட்றோம். அன்னைக்கு தான் வேலை வந்துருக்கு. வேலை வந்துடுது. தொழில் பண்ணா இப்போ 95 ஜாபுக்கு போகிறவன் சாயந்தரம் வந்துட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கிடையாது. அவனுக்கு வேலை கிடையாது. என்ன அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் ரொட்டீனா. நமக்கு வந்து 24 மணி நேரம் வேலை இருக்குன்றாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. அவன் தொழிலை வந்து அவன் சுருக்கிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நீ எந்த ஃபீல்டு எடுத்திருக்கியோ அந்த ஃபீல்டில் நீ சாதிச்சிட்டினா 1 மணி நேரம் அந்த வேலை பார்த்தாலும் போதும், அவனுக்கான ப்ராஃபிட் வந்துடும். அதே ஒரு நாள் முச்சோட வேலை பார்க்குறவனுக்கும் 1 மணி நேரம் வேலை பார்க்குறவன், ஒரு நாள் முச்சோட வேலை பார்க்குறவன் உடம்பாலையும் அவனோட வேலையாலையும் உழைப்பான். 1 மணி நேரம் வேலை பார்க்குறவன் அவனோட மூளையால் மட்டும்தான் உழைப்பான். உடம்பு எஃபோர்ட் இருக்காது, அதில் பிரெயின் எஃபோர்ட் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதனால தான் உடம்பால் உழைக்கிறவன் எல்லாம் இன்னமும் அவனோட அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியாமையே இருக்கான். ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன இந்த ஊருக்குள்ள சொல்லியிருப்பாங்கல்ல, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். 5000 பேர் இருக்காது, 2 பேர்லாம் இல்ல. நம்ம ஊருக்குள்ளே நிறைய பேர் நிறைய பிசினஸ் பண்றா, ஆனா ஐடியா கொடுக்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஆமா, கரெக்ட். எல்லாமே நானா தான் பார்த்துக்கிட்டேன். நான் நிறைய இழந்தேன். இந்த தொழிலே தெரியாம தான் இந்த தொழிலை கையெடுத்தேன். இது மட்டும் இல்ல, நான் பல தொழில் பண்ணேன், எதுலயுமே தோல்வி கிடையாது. நமக்கு பின்னாடி தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது, இதை பண்ணி இதை செய்யணும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு அதுதான் பெரிய ஸ்பார்க்கு. எப்படி இவ்வளவு தூரம் வெளியில வந்து இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி, சுத்தி இருக்கிறவனை ஃபேஸ் பண்ணி, பக்கத்து வீட்டுக்காரனை ஃபேஸ் பண்ணி, வீட்லயும் சொல்லி முதல்ல தொழில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ். என்னோட லைஃபுக்கு துரோகம் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். என் வாழ்க்கையில நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், ரியலைஸ் பண்ற டைம் அது வந்து அந்த துரோகத்தினால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் யாரு, நம்மளால என்ன முடியும் அப்படின்னு. ஆமா, அது இல்ல அது எப்பவுமே இப்ப நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களே, ரொம்ப மோசமா நடந்துருச்சு, சரி லைஃபே முடிஞ்சு போச்சுடா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் உண்மை. அப்படியே முடிஞ்சிட்டு பொட்டியை கட்டிட்டு போறவனு இருக்கேன், அதிகம். எஸ், அப்படி போறவன் தான் அதிகம் இருக்கிறவன் வந்து கம்மி. உடைச்சு வெளியில வரவன் தான் சக்சஸ். ஆமா, அதே அதான் ரொம்ப நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, தொழிலுங்கிற கான்செப்டே கிடையாது. எங்கேயோ கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இதே இந்த கொரோனா டைமிங்ல எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போகணும்னு சொன்னதுல நாங்கள் கிளம்பி இங்கே வந்து ஆரம்பித்தோம். ஒரு எப்படின்னா ஜஸ்ட் வெறும் 1500 ஆரம்பிச்சு 2018 தொழில். ஒரு வண்டியை வாங்கி டெய்லி 500 ரூபா காசு கட்டி. ஆமா நான் பார்த்துருக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க தர்பூசணி பழம் வித்துருக்கீங்க, வாழை பழம் வித்துருக்கீங்க. இந்த கடையெல்லாம் என்னோட இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வருஷம் 3 ஆயிடுச்சு. ஓ, அது உங்களுக்கு என்ன வரும்ன்றத கண்டுபிடிச்சு அது இது போடுறதுக்கு. ஏன்னா நான் பிசினஸ் விட்டுட்டு போகல, எந்த பிசினஸ். ஆமா எது ஆனா நான் செஞ்ச பிசினஸ் எல்லாமே சக்சஸ் தான். ஏன் கை விட்டேன்னா அந்த பிசினஸ்லாம் ஒர்க்கு நிறைய இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, ஆனா ஒர்க்கும் ரொம்ப கூட இருக்கு. இப்போ 24 hours ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அதுல அந்த 30 தொழில கண்டுபிடிச்சு எது ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கு, எதுல சீக்கிரமா நமக்கும் ரிலீஃப் இருக்கணும், ஜாப் பண்றதுக்கு ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 30 தொழில ஒரு தொழில கண்டுபிடிச்சு என் கைவசம் வச்சுக்கிட்டு. கரெக்ட், அதுதான் அந்த ஃபைண்ட் யுவர் பேஷன் சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து இது 11 மணி 12 மணிக்கு என் பிசினஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீடம் என்னோட சொந்த வாழ்க்கைய வாழ போயிருவேன். அதான் காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு போய் மீன் எடுத்துட்டு வந்து இங்க கடையில வச்சு வித்துட்டு ஒரு 10-11 மணிக்கு போய் நிம்மதியா தூங்கிட்டு தூங்குவேன், ஃபேமிலி கூட என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே தானே? இல்ல இதே சைஸ் போடுவேன், இது சின்ன எடுத்துட்டு வா, நல்லா இருக்கும்னு. சரிதான், விட மாட்டேனா, முயற்சியை விடவே இல்லையே, என்ன ஆனாலும் பார்த்துக்குவான். இது போய் எவ்வளோ நாளும் தெரியும், அவர்கிட்ட பேசிட்டு அது செலவு நல்ல கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி. தேவையானுக்கு எங்கே வருது, அது இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் கூட அதே போட்டிருக்கு.
ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் எஃப்டி ஃபேமிலி. நான் உங்கள் பிரவீன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த சீரிஸ் பேர் வந்து லோக்கல் ஆண்டர்ப்ரனர் சீரிஸ்னு சொல்லிட்டு, இந்த லோக்கலில் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்களா, சின்னமாக தொழில் பண்ணுவாங்கள்ல, அவங்ககிட்டலாம் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கோத்ரோ பண்ணாங்கன்றத ஃபுல்லாகவே அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணி அவங்ககிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போகிறோம். நம்மகிட்ட இருக்க அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய டேக்அவேவும் உங்கள் லைஃப்பில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லோக்கலில் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல, ஸோ இப்போ நம்ம லோக்கல்லே பிஸ்னஸ் பண்ணுறோம், அதனால வீட்டுக்கே வந்துட்டு போகிறோம். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நம்ம ஊரில் திருப்தியாக இருக்கோம்ப்பா, நிம்மதியாக இருக்கோம்ப்பா. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர். ஸோ இங்கேருந்து நம்ம வேலை பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீலு? என்னைய கேட்டுக்கிட்டீங்கன்னா அது அவனா உருவாக்கிக்கிறது தான். இப்போ நீ ஒரு கான்செப்டை பிடிச்சி நீ ஆரம்ப கட்டத்திலே வந்து நீ நான்லாம் வந்து ரொம்ப படிக்கலை, என்ன பாதியிலே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், புரியுதா இல்லையா? சொன்னீங்க காலையில். நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு என்னோட தேவை என்ன, அன்றாட வேலைகளுக்கு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அது பத்தாமல் போச்சு. என் ஃபேமிலி ரன் பண்ணேன். வேலைக்கு போய் இன்னொருத்தன்ட்ட வந்து அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். ஆமாம், எந்த நேரமாக இருந்தாலும் எந்திரிச்சு போகணும். ரெண்டாவது கண்டிப்பாக இப்படி வந்து எனக்கு பழைய ஓனர் இருப்பாப்புல, அவர்கிட்ட அந்த டைமிங் அந்த 1 மணிக்கு போகலைன்னா ரொம்ப மரியாதை குறைவாகவே பேசுவாப்புல. ஒரு பொட்டு கூட நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவன் தானே அப்படின்னு சொல்லி ஏளனமாக நம்மளை நினைப்பான். வேலை ஆனால் அதிகமாக வாங்குவாப்புல. என்னை இப்படி பார்த்துட்டு வந்து எனக்கு செட் ஆகலை. நானும் என்னோட பிஸ்னஸ் கேரியர் வந்து அந்த இது வந்து நான் ஆரம்பித்தது வந்து வெறும் 1500 ரூபா தான். வெறும் 1500 ரூபா 2018 என்னோட டீம் வந்து ஆரம்பிக்குது. எடுத்துட்டு இங்கேருந்து ஆலங்குடி போயிடுவேன். லைனில் விற்றுக்கிட்டே ஆலங்குடி வர போயிடுவேன். அங்கேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா, அவன் நானும் போவோம். தூங்கிடுவான், எங்கே கிடைச்சாலும் நேரம் கிடைக்கிற இடத்த தூங்கிடுவான். வீட்டுக்கு வர மாட்டோம் ஒரு வாரத்துக்கு. இங்கேருந்து ஆலங்குடி போயிடுவோம். ஆலங்குடியிலேருந்து என்ன பண்ணுவோம்னா, ஆலங்குடியில் பலாப்பழம் இருக்கும். அது வந்து 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா கிலோ போகும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் சேல்ஸ் பண்ணுவோம். இங்கேருந்து போகும்போது டீசலையும் வேஸ்ட் பண்ண மாட்டான், இந்த வியாபாரம் பார்த்துட்டே போவான். அங்கேருந்து வரும்போது பலாப்பழம் ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்து இங்கே வியாபாரம் பார்த்துருவோம். இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவோம், திருச்சி போயிடுவோம். திருச்சி போயிட்டு இதே ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதம் ஒழுங்காக ஓடிச்சு. ரெண்டாவது மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா, பலாப்பழம் இல்லை, காய்கறிகள் விலைகள் கூடிருச்சு. ஒரு கிலோவே 20 ரூபா 30 ரூபாங்க. வண்டியில் எடுத்து ஓட்டது கட்டலை. ஆமாம், கட்டாது. அப்புறம் அதே ஃபீல்டு அதே ஏரியாவில் வாழைப்பழம் 5 ரூபா 6 ரூபாங்கிற முதலீடுல கிடைச்சிச்சு. 3வது 4வது பிஸ்னஸ் இது. துரோகத்தால் ஒரு பிஸ்னஸ் அடியாயிருச்சுல. இது 4வது பிஸ்னஸ். அங்கேயே வாழைப்பழம் கிடைக்கும் 4 ரூபா 5 ரூபான்னு மொத்தமாக காட்டிலே பேசி நாங்களே வெட்டி டாடாஸில் ஏற்றிட்டு வந்து போட்டு இங்கே சீப்பு போட்டு சீப்பு 20 ரூபா 10 ரூபான்னு சொல்லி லைனில் வித்துட்டு இருந்தோம். அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாம் சக்ஸஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். தூங்கவும் முடியாது, ஒன்றும் நிம்மதி இருக்காது. அப்புறம் இதில் இந்த மாதிரி நிறையா பண்ணி தர்பூசணி, அடுத்தது தர்பூசணி காட்டிலே போய் வாங்கிடுவோம். ஒரு மீடியமான விலைக்கு வாங்குவோம். வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கிலோ 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி சம்திங். இப்போ இதுவும் எங்களுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமான தொழிலாக தெரியல. சீசன் மாதிரி நிரந்தரமான தொழிலாக தெரியல. இதை நாங்கள் வந்து என்ன நினச்சிட்டா, வருமானத்துக்கு ஓகே, ஒன்று அன்றாடம் குடும்பம் ஓட்டுறதுக்கு ஓகே, நல்ல பிஸ்னஸ். ஆனால் ஃபேமிலியோட ஒன்றா இருக்க முடியாது, நம்ம நினச்சதை செய்ய முடியாது. ஒன்று கிடந்துருச்சுன்னா இது எல்லாமே அழுகக்கூடிய பொருள். அடுத்து இது மாதிரி நிறைய ஃபீல்டை பார்த்துட்டு நான் ஒரு 20-30 ஃபீல்டு பண்ணேன். 30 ஃபீல்டுலுமே தோல்வி கிடையாது. 30 ஃபீல்டுலேயும் நான் தோல்வி கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ணேன், இந்த 30 ஃபீல்டில் எனக்குன்னு ஒன்று உருவாக்கிக்கிட்டேன். எனக்கு அது எது பெட்டராக இருக்குன்னு அந்த ஒரு ஃபீல்டை வச்சு நான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ரைட்டு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த 30 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்த 30 வருஷத்துல 30 வருஷம் இல்லை 30 ஃபீல்டு இல்லை, உங்கள் வயசு 30 ஆயிடுச்சு. ஸோ 30+ கிராஸ் பண்ணிட்டீங்க. நான் இந்த வயசில் நான் இதை பண்ணாமல் விட்டேன்டா, இதை பண்ணனால எனக்கு இவ்வளோ லாஸ்டா, இதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? படிப்புனா எனக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை, எனக்கு வந்து படிக்க முடியாத அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை. சின்ன வயசுலேயே எல்லாம் என்னோடய பேக்ரவுண்டு ரொம்ப சொல்லணும்னா அதெல்லாம் பெரிய கதை, அது வேண்டாம், சுருக்கமாக முடிச்சுக்கோ. என்னோடய கஷ்டங்கள், நான் படிப்பை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் படிக்கலைனாலும் என் ஃபேமிலியில் இருக்கவங்கள படிக்க வச்சேன். நான் ஒருத்தனா போய் வேலை பார்த்து எல்லா ஃபேமிலி மேரேஜ் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களையும் படிக்க வச்சு அவங்களையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாம், அவ்வளோதான். சரி, இப்போது நீங்கள் காலையில் பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணேன், நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியே நிறைய பிஸ்னஸை கடந்து வந்துட்டேன், கொஞ்சம் லைட்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன், அதனால தான் இதை பிடிச்சேன். ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது பிஸ்னஸில் ஸ்மார்ட் ஒர்க் தான் பிஸ்னஸே. மெயின் ரீசனு. இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஆனால் வந்து முதலாளிங்கிறவர் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டார்.
லேபர்ஸை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்ட், வேலை வாங்குறது. வேலை வாங்குறது அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க் பிஸ்னஸ் இருக்கும், கம்பல்சரி எல்லா பிஸ்னஸ்லயும் ஹார்ட் ஒர்க்குங்கிறது உண்டு. ஆனா வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து பாத்துக்குவாங்க. கீழே உள்ள வேலைகளை வந்து ஒர்க்கர்ஸை வச்சு முடிச்சு காலையில பிரிச்சு விட்டுறது, இதுதான் உன்னோட வேலை, இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்பா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபைனல் இதோட முடிச்சுக்கலாம். என்னன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும். இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்டோரி வச்சிருப்பேன், நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர் பிளான் இருக்குதா? நான் அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும், என் கடையை வந்து நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகணும், அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கு. என் கையில எதுவுமே கொடுத்துட்டு போல, என் பேரண்ட்ஸ் ரீதியா என் கையில எதுவுமே கொடுத்துட்டு போல. ஆனா என்னோட சன்னு என்னோட பேபி கையில கண்டிப்பா நான் அதை கொடுத்துட்டு போக கூடாதுங்கிற ஒரே காரணம். கரெக்ட். அது எனக்கு கிடைக்காதது நான் அவங்களுக்கு நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இன்னைக்கு நாள் சூப்பரா போச்சு. ரொம்ப நன்றி உங்க டைம்ல எனக்கு ஒதுக்குனதுக்கு. ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுல இன்னொரு ரீஸ்டார்ட்டும் பண்றோம் கண்டிப்பா. அப்போதைக்கு இப்போ இருக்கிறத விட என்ன growth இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போதைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, நன்றி. ஃபைட்டர்ஸ்க்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லிருங்க. ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவேன், ஃபைட்டர்ஸ் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிருங்க. ஏன்னா FID ஃபேமிலின்றது வந்து என்னன்னா ஃபைட் யுவர் ட்ரீம்ஸ்ன்றது தான் டைட்டிலாவே வச்சிருக்கேன். சேனலோட நேமே வந்து ஃபைட் யுவர் ட்ரீம்ஸ். உங்க ட்ரீம் கூட நீங்க எப்பவுமே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இனி இந்த சீரீஸே நான் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாருமே இப்போ மதன் கோரிலாம் சொல்லுவார்ல MG ஸ்குவாடு அப்படி இப்படின்னு பாரு, அந்த மாதிரி நம்மளும் வந்து இப்போ இதில் ஃபைட்டர்ஸ்னு கூப்பிடுறோம் சப்ஸ்கிரைபர் எல்லாரும். அதுதான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன். சரி, ஓகே.